அஜர்பைஜான் நாட்டில் நல்ல சம்பளத்துடன் வேலை இருப்பதாக இணையதளத்தில் விளம்பரம் செய்து மென்பொறியாளர் உட்பட 4 பேரிடம் லட்சக்கணக்கில் சுருட்டிய நபரின் கூட்டாளி சென்னை விமான நிலையத்தில் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். திரைப்பட பாணியில் வெளிநாட்டு வேலை ஆசை காட்டி பண மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? 25 வருடங்களுக்கு முன்பு வெளியான வெற்றி கொடிகட்டு படம் வெளியான காலத்திலேயே இதுபோன்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி சம்பவங்கள் என்பது உச்சத்தில் இருந்து வந்துள்ளது. ஆனால் ஏமாறும் மக்கள் இருக்கும் வரை இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் நாங்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்போம் என மோசடி கும்பல் சளைக்காமல் அப்பாவிகளிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு கும்பல் படித்த இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்து போலி விசா மற்றும் போலி பணியாணைகளை வழங்கி மோசடி செய்த சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு வேலை ஆசை காட்டி கும்பல் லட்சங்களை சுரட்டியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் 30 வயதான குருமூர்த்தி என்பவர் படித்துவிட்டு தகுந்த வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் இணையதளம் மூலமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பை குருமூர்த்தி தேடிக் கொண்டிருந்த போது விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. அதில் அஜர்பைஜான் நாட்டில் மென்பொறியாளருக்கான வேலை வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனே குருமூர்த்தி அந்த விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார். எதிர்முனையில் பேசிய நபர் தன்னை அபிஷேக் என அறிமுகம் செய்து கொண்டு பேசினார். அஜர்பைஜான் நாட்டில் உங்களது படிப்புக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலையை குருமூர்த்திக்கு வாங்கி கொடுக்க வேண்டுமென்றால் சேவை கட்டணமாக 1,50,000 ரூபாய் செலுத்த வேண்டுமென்றும் கூறியிருக்கிறார். வெளிநாட்டில் போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கப் போகிறோம், வெறும் 1,50,000 லட்சம் தானே, அதை கொடுத்து விடலாம் என முடிவுக்கு வந்துள்ளார் குருமூர்த்தி. இதையடுத்து அபிஷேக் இணையதளம் மூலமாக குருமூர்த்தியிடம் இருந்து ஆவணங்களை பெற்று விசாவுக்கான முதற்கட்ட தொகையை பெற்றுக் கொண்டுள்ளார். சில நாட்களுக்கு பிறகு அபிஷேக் குருமூர்த்தியை செல்போனில் தொடர்பு கொண்டு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு புறப்பட்டு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அங்கு எங்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த சுடலைக்குமார் என்பவர் உங்களிடம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், விசா போன்றவற்றை வழங்குவார் என்றும் நீங்கள் சுடலைக்குமாரிடம் சேவை கட்டணமாக 1,50,000 ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அத்தோடு நீங்கள் டெல்லி சென்று அங்கிருந்து அஜர்பைஜான் நாட்டிற்கு மற்றொரு விமானத்தில் அழைத்துச் செல்லப்படுவீர்கள். அஜர்பைஜானில் உங்களை வரவேற்க எங்களது ஏஜென்ட் ஒருவர் காத்திருப்பார். அவர் உங்களை நீங்கள் பணியாற்ற வேண்டிய நிறுவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார் என அடுத்தடுத்து இன்ப அதிர்ச்சியாக கொடுத்திருக்கிறார். அனைத்தையும் கேட்டு உற்சாகமடைந்த குருமூர்த்தி குரு திசையும் சுக்கிர திசையும் ஒன்றாகச் சேர்ந்து பின்னி பிணைந்து தன் வாழ்க்கையை தட்டி தூக்குவதாக கற்பனை செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை சென்னை உள்நாட்டு விமான நிலையம் டெர்மினல் 1 புறப்பாடு பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு தயாராக காத்திருந்த சுடலைக்குமார் குருமூர்த்தியிடம் இருந்து 1,50,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு விசா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மற்றும் ஆவணங்களை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். பின்னர் சென்னையில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் டெல்லி சென்றார் குருமூர்த்தி. டெல்லி விமான நிலையத்தில் குடியுரிமை அதிகாரிகள் குருமூர்த்தி வைத்திருந்த விசாவை பெற்று பரிசோதித்துள்ளனர். அப்போதுதான் அது போலி என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. அத்தோடு வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் போலியானது என்பது உறுதி செய்யப்பட்டது. குருமூர்த்தி போல் மேலும் 3 பேர் இதே போலி விசாக்களுடன் டெல்லி விமான நிலையத்திற்கு வந்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஞாயிறு இரவு இவர்கள் 4 பேரையும் டெல்லியில் இருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னைக்கு திருப்பி அனுப்பி வைத்தனர். தங்களை வசமாக மோசடி செய்த அபிஷேக் மீது பாதிக்கப்பட்ட 4 பேரும் சேர்ந்து சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். வழக்கு பதிவு செய்து போலீசார் போலி ஆவணங்களை கொடுத்து சென்ற சுடலைக்குமாரின் செல்போன் டவரை ஆய்வு செய்துள்ளனர். அவர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சுற்றித் திரிவது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் மடக்கி பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அவர் மீது ஏமாற்றுதல், போலி ஆவணங்களை கொடுத்தது, பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உடல் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான அபிஷேக் தலைமறைவாகிவிட்டார். அவரை சென்னை விமான நிலைய போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.